Good Bird Stories. குடிலில் ஆடு மேய்க்கும் சிச்சு. பறவைங்களோட கிராமத்துல விவசாயத்தோட சேர்ந்து ஆடு மாடையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ஆடுங்களை வளர்க்குறது ஆடுங்களை மேய்க்கிறது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய சிச்சு காக்கா தான். சிச்சு காக்கா மட்டும்தான் அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறதுல PhD முடிச்சிருந்துச்சு. அந்த ஊர்ல யாருக்கு ஆடு வேணும்னாலும் எல்லாரும் சிச்சு காக்கா கிட்ட தான் போகணும், அவன் சொல்ற ரேட்டை கொடுத்து தான் வாங்கணும். இப்படி சிச்சு காக்கா ஆடு வியாபாரம் செஞ்சு கை நிறைய பணமும் சம்பாதிச்சு அந்த ஊர்ல ரொம்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தா. சிச்சு காக்கா அவகிட்ட இருக்கிற பெரிய ஆட்டு மந்தைக்கு மத்தியில கட்டல போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவ கட்டல்ல நிறைய பணமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ கூட விசுவாசமா இருக்கிற அழகான ஒரு நாயும் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா பணத்தை எண்ணி பார்த்து 5, 10, 50, அப்பாடா 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். சிண்டோ, உனக்கு தெரியாதா, இந்த ஆடு வளர்க்கறதுல நிறைய லாபம் வருது. இந்த ஊர்ல யாருக்கு ஆடு வேணும்னாலும் எல்லாரும் என்கிட்ட தான் வரணும், நான் சொல்ற ரேட்டை கொடுத்து தான் வாங்கிட்டு போகணும். அப்போ சிண்டு வாழை ஆட்டிக்கிட்டு காதை ஆட்டிக்கிட்டு நீங்க சொல்றது உண்மைதாமா அப்படின்னு சொல்லுச்சு. இங்க பாருடா சிண்டு, நீ மட்டும் இந்த ஆடுங்களை நல்லபடியா பாதுகாத்துக்கணும். இந்த ஊர்ல நாம தான் ஆடு மேய்க்கணும், ஆடு விற்கணும். வேற யாராவது இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வழியில போனாங்கன்னா அவங்கள பிடிச்சி கடிச்சிரு. இந்த ஊர்ல நம்ம தாண்டா ராஜ்யம் நடத்தணும். இன்னொரு பக்கம் துணிக்குருவி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல கைத்து கட்டல்ல தான் பொண்ணு புஜ்ஜி கூட உட்காந்து பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி சொன்னாங்க, ஆனா நம்ம கிட்ட அதுக்கு பணம் இருக்கா? அப்போ துணி கவலையா, இல்லம்மா, இப்பெல்லாம் சரியா வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுல, அதான் காசு இல்ல. அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி கூலி வேலைக்கு போய்கிட்டு இருப்ப? நாம தான் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்குல்லம்மா, பேசாம அந்த பணத்தை வச்சு ஏதாவது வியாபாரம் ஆரம்பிமா. வியாபாரமா? எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வயல் வேலை தான். அப்படி இல்லம்மா, அந்த சிச்சு அத்தைய பாத்தியா, அவங்க ஆடு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க. தினமும் ஒவ்வொரு புது படவையாதான் கட்டிக்கிட்டு வராங்க. நீயும் பேசாம இதே மாதிரி ஆடுங்களை வாங்கி விற்கலாம்ல. நான் படிச்சு நான் வேலைக்கு போற வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிடு, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். அதை கேட்டு துணிக்குருவி, உண்மைதான் புச்சி, இந்த ஆடு வளர்த்து விற்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஏன்னா ஆடுங்களை மேய விட்டா போதும், புல்லு மேய்ஞ்சிடும். ஆனா எனக்கு இந்த ஆடுங்களை வளர்க்கறது எப்படி, விற்கிறது எப்படி, இதெல்லாம் எதுவும் தெரியாதே. அதுக்கு ஏமா கவலைப்படுற? சிச்சு அத்தை உனக்கு ஃப்ரெண்டு தானே, போய் கேட்டா என்ன ஏதுன்னு அவங்க சொல்ல போறாங்க. இப்பவே போய் கேளு. சரி சரி, நான் இப்பவே போய் கேட்டுட்டு வரேன். துணிக்குருவி நேரா சிச்சுவோட வீட்டுக்கு போனா. அப்பதான் சிச்சு ஆடுங்களை எல்லாத்தையுமே மந்தையில விட்டுட்டு வெளியில வந்தா. சிச்சு சிச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது டுனி. என்ன இந்த டைம்ல எங்க வந்திருக்க? ஒண்ணும் இல்ல சிச்சு, ஒரு ஐடியா கேட்கலான்னு வந்தேன். நானும் உன்ன மாதிரி ஒரு ஆடு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அந்த பணத்துல 4 ஆடுங்களை வாங்கி வளர்க்கலான்னு இருக்கேன். இந்த வியாபாரத்துல நல்ல லாபம் வருதாமே. அத கேட்ட உடனே சிச்சு காக்காவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. சிச்சு அதோட மனசுக்குள்ள, ஐயோ, துணி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சானா என் கஸ்டமர்ஸ்ல எல்லாரும் அங்க போயிடுவாங்களே. ஏன்னா துணி என்னை விட ரொம்ப நல்லவளாச்சே, இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும், இத வளரவே விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில துணிக்குருவிக்கிட்ட மட்டும், ஓஹோ, ஆடு வியாபாரமா துணி, வெளியில யாரோ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்குள்ள இருக்கிற எனக்கு தான் தெரியும், இந்த வியாபாரத்துல லாபமே வராது, நஷ்டத்துக்கு தான் நானே நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன சொல்ற சிச்சு, நீ நல்லா தானே இருக்க? என்னது நல்லா இருக்கேனா? நீ வேற விடிய காலையில் எழுந்திருக்கணும், வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும், அதுக்கப்புறமா அந்த ஆடு கொட்டையை கழுவணும், அதுக்கப்புறம் ஆடுங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போகணும். காட்டுல வழி என்ன நல்லா இருக்கா? ஒரே முள் புதர்லையும் கல்லு முள்ளுலையும் மேட்டுலையும் நடந்து அந்த ஆடுங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆடுங்க புல்லு மேய்ஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த ஆடுங்களுக்கு தண்ணியை வச்சுட்டு ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம கண் முழிச்சு அந்த ஆடுங்களை பாதுகாக்கணும். அதுலயும் லாபம் வருதா அப்படின்னு பார்த்தா ₹1 கூட லாபமே வர்றதில்ல. சிச்சு சொன்னதை நம்பி பாவம் துணி ரொம்பவும் பயந்துட்டா. ஐயோ, இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கா? அடக்கடவுளே, என்னால முடியாது. காட்டுக்கு, அதுவும் காட்டுல இருக்கிற புதர்ல எல்லாம் நடக்கிறது வேணா, நான் பேசாம கூலி வேலைக்கு போயிடுறேன். அதை கேட்ட சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சரி டுனி, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், சரி வீட்டுக்கு போ. துணி வீட்டுக்கு திரும்பி வந்தா ரொம்பவும் கவலையா. என்னம்மா ஆச்சு? சிச்சு அத்தை கிட்ட கேட்டியா? அவங்க எப்படி பண்றதுன்னு சொன்னாங்களாமா? ஐயோ,
இந்த வியாபாரம் நமக்கு வேண்டாம் புஜ்ஜி. சிச்சு சொன்னா அந்த ஆடு வளர்க்கறதுல அவளுக்கு லாபம்லாம் இல்லையாமா, கஷ்டம் மட்டும்தான் இருக்குமாமா. நாள் முழுக்க காட்டுல சுத்தணும், கால் வலிக்கும், உடம்பு முடியாம ஆகும். இதெல்லாம் வேணுமா நமக்கு? அப்போ புஜ்ஜி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். சிச்சு அத்தை நீ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லல. அவங்களுக்கு நீ இந்த வேலை செய்யறதுல விருப்பம் இல்லம்மா. ஏன்னா ஏற்கனவே அவங்க இந்த வியாபாரம் செய்யறாங்க. இப்போ நீயும் வந்துட்டா அவங்களுடைய கஸ்டமர்ஸ்ல பாதி பேர் உன்கிட்ட வந்துருவாங்கல்ல. அதுக்கு பயந்துதான் இந்த வேலை கஷ்டங்கிறாங்க. கஷ்டமான வேலைனா இத்தனை வருஷமா அவங்க ஏன் அதை செய்யறாங்க? லாபமே இல்லாம நஷ்டத்துக்கு எவ்வளவு நாள் எல்லாரும் செய்வாங்க? அப்படின்னா சிச்சு என்னை ஏமாத்தினான்னு சொல்ல வரியா? ஆமாமா, நீ பயப்படாத, கவலைப்படாத. உனக்கு காட்டுக்கு ஆடுங்களை கூட்டிட்டு போறது பயமா இருந்தா சொல்லு. எனக்கு லீவ் இருக்கும் போதெல்லாம் நான் ஆடுங்களை கூட்டிக்கிட்டு போறேன். எதுக்காகவும் பயப்படாம நாம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி புச்சி, உன்னோட தைரியம் தான் என்னோட தைரியமும். நாளைக்கு சந்தைக்கு போய் ஆடுங்களை வாங்கலாம். ஆனா இது சிச்சுவுக்கு தெரிய வேண்டாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு அவளுடைய ஆட்டு மந்தைக்கு நடுவுல கட்டில் போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்துல அவ பாசக்கார நாய் சிண்டு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா ஏதோ குழப்பத்துல இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, ஐயோ இந்த துணி என் வீட்டுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு எனக்கு தோழியா இருந்துகிட்டு என்னோட வியாபாரத்தையும் அவளும் ஆரம்பிக்கலான்னு சொல்றானா? அவளுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும். இதுல என்கிட்டயே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறா. எப்படியோ அவளை ஏமாத்தி இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாயை பார்த்து, டே சிண்டு, இனிமே நாம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்டா. எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம இடத்த நாம இங்க தக்க வச்சுக்கணும். இல்ல எல்லாமே நம்ம கையை விட்டு போற நாளும் வந்தாலும் வரும். சிச்சு காக்கா ஆட்டு மந்தைக்கு நடுவுலயே போர்வை போத்திக்கிட்டு படுத்துட்டா. அங்க படுத்தாதான் அவளுக்கு நல்லா தூக்கமும் வரும். இப்படியே சில நாட்கள் போச்சு. குளிர்காலமும் வந்துச்சு. பனி அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் எவ்வளவு பனி பொழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிச்சு அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவளுடைய ஆட்டு மந்தைய எப்பவும் போல காட்டுக்கு தான் கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. அவளுக்கு குளிரை விட பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சோட்டு கிளியோட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான்வெஜ் போடணும் அப்படின்னு சோட்டு நினைச்சா. டோனி, எனக்கு ஒரு ஆடு வேணும், வா சிச்சு கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வரலாம். சோட்டு டோனி 2 பேரும் சிச்சு கிட்ட போனாங்க. சிச்சு, எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, நல்ல ஆடு வேணும், என்ன விலை? அப்படியா, இதோ எந்த ஆடு வேணும்? இந்த ஆட்டை பாரு, இதுக்கு வெறும் 6000 ரூபாய் தான் விலை. அதை கேட்டு சோட்டு ஆச்சரியமா, என்னது 6000மா? சிச்சு, 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஆடை 4000 ரூபாய்க்கு வித்த, இப்போ விலையை அதிகமா சொல்ற? அது அப்போ, இப்போ குளிர் அதிகமாயிடுச்சு. இந்த குளிர்ல கஷ்டப்பட்டு காட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆடுங்களை மேய்ச்சி கூட்டிட்டு வரதில்ல. அப்படி இருக்கும்போது என் கஷ்டத்துக்கு இந்த விலையை நான் வைக்கணும் இல்லையா சோட்டோ? அதன சிச்சு, காலம் மாறினா ஆடுங்களோட ரேட் எப்படி அதிகமாகும்? சரி, அந்த ஆட்டோட விலை என்ன? அதுவா, அது ஜாதி ஆடு இல்ல, ரேட்டு அதிகம். அதுக்கு 10,000 ரூபாய். ஐயோ, நீ ரொம்ப கொள்ளையடிக்கிற சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னு கூட பார்க்க மாட்டேங்கிற. இந்த ஊர்ல உன்னை தவிர ஆடு விக்கிறது வேற யாரும் இல்லைன்னு தான் நீ இப்படி அநியாயம் பண்ற. அப்ப சிச்சு திமுறா, ஆமா, இந்த ஊர்ல நான் மட்டும்தான் இருக்கேன். நான் சொல்ற விலை தான். வேணும்னா வாங்கிட்டு போங்க, இல்லனா புல்ல சாப்பிட்டு வாழ்ந்துக்கோங்க. என்ன பண்றது, வேற வழியிலேயே சொந்த பந்தெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்லாம 6000 ரூபாவை கொடுத்து சோட்டு ஒரு ஆட்டை வாங்கிக்கிட்டு போனா. இது ரொம்ப அநியாயம். உள்ளூர்காரங்களை இப்படி ஏமாத்த கூடாது சிச்சு. நாளைக்கு நான் வேற ஊருக்கு போய் ஆடுங்களை வாங்கிட்டு வந்து கம்மி விலைக்கு விக்கிறேன். அப்பதான் அவளுக்கு அறிவு வரும். அடுத்த நாள் காலையில டோனி குருவி பக்கத்து ஊருக்கு போய் 2 ஆடுங்களை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி கட்டி போட்டா. அந்த ஆடுங்களை அவ நல்லபடியாவே பாத்துக்கிட்டு இருந்தா. சில நாட்களுக்கு அப்புறமா அந்த 2 ஆடுங்கள்ல ஒரு ஆட்டுக்கு ஒரு குட்டியும் பிறந்துச்சு. அந்த குட்டி பார்க்க அழகா இருந்துச்சு. துணியோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்கல. இப்ப என்கிட்ட 3 ஆடுங்க இருக்கு. இதுங்களை வளர்த்து வித்தா நிறைய பணம் வரும் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. இந்த விஷயம் சிச்சு காக்காவுக்கு தெரியாது. ஒரு நாள் சிட்டியில இருந்து சிச்சு வீட்டுக்கு வரும்போது துணியோட வீட்டுக்கிட்ட இருந்து மேஹ மேஹ அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. என்ன இது, துணியோட வீட்டுல ஆடு இருக்கா? இவ எப்ப வாங்கினா அப்படின்னு சிச்சு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. அங்க 2 பெரிய ஆடுங்களும் நடுவுல ஒரு குட்டி ஆடும் இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஓஹோ, நான் இந்த வியாபார கஷ்டம்னு சொல்லியும் துணி ஆடுங்களை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காளா? இப்ப அந்த ஆடுங்களுக்கு ஒரு குட்டியும் பிறந்திருக்கா. இதை இப்படியே விட்டா என்னோட வியாபாரம் நடக்காது.
துணியோட வியாபாரம் நடக்க கூடாதுன்னா முதல்ல அந்த ஆட்டுக்குட்டியை இங்கிருந்து எஸ்கேப் பண்ணணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் சரியா 1 மணிக்கு துணிக்குருவி நல்ல தூக்கத்துல இருக்கும்போது சிச்சு அவளுடைய ஆட்டு மந்தை கிட்ட வந்தா. அந்த ஆட்டுக்குட்டியை தூக்க முயற்சி பண்ணா. அப்ப 2 பெரிய ஆடுங்களும் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சத்தமே போடாம அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு சத்தமே போடாம அவளுடைய மந்தைக்கு கூட்டிக்கிட்டு போனா. அவளுடைய மந்தையில அந்த ஆட்டுக்குட்டிய விட்டுட்டா. அப்ப சிச்சு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த சிண்டு கிட்ட, டேய் சிண்டு, இன்னைக்கு நான் ஒரு பெரிய வேலை பாத்துருக்கேன்டா. நாளைக்கு காலையில அந்த துணி லபோதிபோன்னு கத்த போறா, வேணும்னா பாரு. அடுத்த நாள் காலையில பன்னுக்கிளி துணியோட வீட்டுக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஆட்டுக்குட்டி இல்லைங்கிறத பார்த்து, துணியாண்டி துணியாண்டி, இங்க இருக்க வேண்டிய ஆட்டுக்குட்டியே காணோம், நீங்க எங்கேயாவது கட்டி போட்டிருக்கீங்களா? அதை கேட்டு துணியும் வெளியில வந்து, என்னது குட்டிய காணுமா? தாயாடும் ரொம்ப சோகமா தான் இருந்துச்சு. ஐயோ, என்னது இது, என் ஆட்டுக்குட்டியை யார் தூக்கிக்கிட்டு போனாங்க? சோட்டு, துணி, பன்னு, புஜ்ஜி எல்லாருமா சேர்ந்து ஊர் முழுக்க ஆட்டுக்குட்டி கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. சாயந்தர நேரம் துணி ஆட்டுக்குட்டி கிடைக்கல அப்படிங்கறதுனால அழுதுகிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துலதான் சிச்சு காக்கா காட்டுல இருந்து ஆட்டு மந்தைய ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆட்டு மந்தையில நேத்து சிச்சு திருடிக்கிட்டு போன அந்த ஆட்டுக்குட்டியும் இருந்துச்சு. அப்பதான் அந்த ஆட்டுக்குட்டியோட தாயாடு அந்த கூட்டத்துல இருக்கிற தன்னுடைய குழந்தைய பார்த்து இதுதான் தன் குழந்தை அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சத்தமா மே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கட்டி போட்டு இருந்த கயிறை அவுத்துட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது நேரா அந்த மந்தையில இருக்கிற தான் குட்டி கிட்ட ஓடி போச்சு. அந்த கூட்டத்துல இருக்கிற தான் குழந்தைகிட்ட போய் தான் குழந்தைய கட்டுப்பிடிச்சுக்கிட்டு நாக்குல தடவிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்ததுமே எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அதுதான் அவங்களுடைய ஆட்டுக்குட்டி அப்படிங்கறது. துணி ரொம்ப கோவமா சிச்சு கிட்ட வந்து, சிச்சு, இது என்னோட ஆட்டுக்குட்டியாச்சே, உன்னோட கூட்டத்துல எப்படி வந்துச்சு? அப்ப சிச்சு கொஞ்சம் தடுமாறி, என்னது உன்னோட ஆட்டுக்குட்டியா? இல்லையே, இது ஏன் ஆட்டுக்குட்டி, ஏன் ஆடுக்கு பிறந்ததுதான், உன் ஆடுதான் இதுக்கு பக்கத்துல வந்திருக்கு. பொய் சொல்லாத சிச்சு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மனுஷங்க நமக்கு தெரியாம போகலாம், ஆனா பெற்றதுக்கு தான் குட்டி யாருன்னு தெரியாதா? அந்த ஆடு கயிறு அவுத்துக்கிட்டு அந்த குட்டி கிட்ட ஓடி வந்துச்சுன்னா அதுலயே தெரியல அந்த குட்டி அந்த ஆட்டோட குட்டின்னு. ஆமா, இந்த ஆட்டுக்குட்டி எங்க ஆட்டுக்குட்டி. சிச்சு அத்தை, நீங்க எங்க ஆட்டுக்குட்டியை திருடி இருக்கீங்க. என்னது, நான் திருடினா? என்கிட்ட 100 கணக்குல ஆடுங்க இருக்கு, அப்புறம் நான் எதுக்காக திருட போறேன்? அது வழி மாறி வந்து கலந்துட்டு இருக்கோம், என்ன திருடிங்கிறீங்களா அப்படின்னு சத்தமா கத்தி பொய்ய உண்மைன்னு மாத்த பார்த்தா. சண்டை பெருசாச்சு. அப்ப நம்ம ஸ்மார்ட்டான பன்னுக்கிளி அவங்கள பார்த்து, நிறுத்துங்க ஆண்டி, நீங்க தான் திருடல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னா நீங்க திருடல அப்படிங்கறத நிரூபிக்கணும். நிரூபிச்சாதான் அதை நாங்க ஏத்துப்போம். எப்படிடா நிரூபிக்கிறது? நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கிற கரண்ட் கம்பத்துல இப்பதானே பஞ்சாயத்துல இருந்து சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்ணாங்க. அந்த கேமரா துணி ஆண்டியோட வீட்டையும் அப்படியே சிச்சு அத்தையோட வீட்டையும் கவர் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. அதுல இருக்கிற ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிட போகுது யாரு ஆட்டை திருடினாங்க யாரு திருடலைங்கிறது. அதை கேட்டதும் சிச்சு காக்காவுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. ஐயோ, சிசிடிவி கேமரா இருக்கிறத மறந்துட்டேனே, இப்ப என்ன பண்றது? எல்லாரும் வாங்க, ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போகலாம், அங்க இருக்கிற ஃபுட்டேஜை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போனாங்க. அங்க இருந்த அதிகாரி மகிக்கழுகு. வீடியோல ராத்திரி 1 மணிக்கு சிச்சு காக்கா துணியோட வீட்டுல இருந்து ஆட்டுக்குட்டியை திருடிக்கிட்டு போய் அதோட ஆட்டு மந்தையில கலக்குறது ரெக்கார்டா இருந்துச்சு. அத பார்த்ததும் சிச்சு காக்கா கைய களவுமா மாட்டிக்கிச்சு. சிச்சு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் அவள ஆடு வச்சுக்கிட்டு இருக்கல, அப்படி இருக்கும்போது துணியோட வீட்டுல இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை திருட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? நீ எல்லாம் தோழியே இல்ல, நம்பிக்கை துரோகி. இத்தனை நாள் கொள்ளையடிச்ச, இப்போ திருட வேற செஞ்சுட்டியா? சிச்சு காக்கா தலை குனிஞ்சி அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, துணி வியாபாரத்தை ஆரம்பிச்சா எனக்கு வர வேண்டிய லாபம் வராதுல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண. உன்னை மன்னிக்கெல்லாம் முடியாது, தண்டனை தான் கொடுக்க முடியும். இன்னையில இருந்து சிச்சு கிட்ட யாருமே ஆடு வாங்க கூடாது, எல்லாரும் துணி கிட்ட தான் ஆடு வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அன்னையில இருந்து சிச்சு காக்காவோட வியாபாரமே அழிஞ்சு போச்சு. யாருமே சிச்சு கிட்ட போய் ஆடு வாங்கவே இல்ல. யாருக்கு ஆடு வேணும்னாலும் கூட அவங்க நேரா துணிக்கிட்ட தான் போய் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல துணிக்கிட்ட ஒரு பெரிய ஆட்டு மந்தையே இருந்துச்சு. அவ எல்லாருக்கும் நியாயமான விலையில தான் ஆடுங்களை வித்துக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா அதோட தப்ப தெரிஞ்சுக்கிட்டு மனச மாத்திக்கிச்சு.